வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யுவர் மிஸ்டர் கே அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு ஹாப்பியான சந்தோஷமான வீடியோவாக இருக்க போகுது. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிசிஐ காட்டுறேன்னு சொல்லி ஏமாற்றி இருப்பேன். இந்த வீடியோவில் பிசிஐ ரிவீல் பண்ணியிருக்கேன். பட் ஒன் திங், கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அதனால் இந்த பிசி நான் நினச்சபடி வந்துச்சா இல்லையா, என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சா இல்லையான்றத இந்த ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம அமேசானில் பில் பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஷாப்பில் கொடுத்து பில் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். இன்கேஸ் உங்களுக்கு பிசியை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைனா, நீங்களும் ஆன்லைனில் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து அமேசான்லேருந்து காம்பனண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி நீங்களே பில் பண்ணணுன்றத நினைக்காதீங்க. நீங்களே நாலேஜ் கெயின் பண்ணி பில் பண்ணணுன்றது நல்ல விஷயம் தான். பட் எடுத்தோடனே அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரே ஒரு பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்கி அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஃபைன், அது ஒரு நல்ல ஒரு டிசிஷன். கம்ப்ளீட் பிசியும் நீங்கள் இந்த மாதிரி அமேசான்லேருந்து காம்பனண்ட் வாங்கி பில் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்கிறேன். சரிடா, நீ லாஸ்ட் வீடியோவில் அமேசான் பில்டுன்னு சொன்னேன், இப்போ இப்படி மாற்றி பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் அமேசானில் பில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் நான் என்னோடய டிசிஷனை மாற்றி ஷாப்பில் பில் பண்ணேன் இந்த பிசின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் அந்த அண்ணன் கடையில் எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை, நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால தான் நம்ம ஆன்லைனில் பில் பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணோம். ஆன்லைனில் பில் பண்ணுறதுல எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு பிரச்சனைனா வாரண்ட்டி ரொம்ப மோசம், ரொம்பவே கஷ்டம். உங்களை அவ்வளோ சீக்கிரம் அதை கிளைம் பண்ண முடியுமா முடியாதுன்றதே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. செகண்ட் ரீசன் என்னன்னா ப்ரைஸ் தான் கைஸ். அமேசானை விட எனக்கு வந்து வேமார்க் கோயம்புத்தூர் இந்த ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல ஒரு ஸ்பெக்ஸில் எனக்கு கிடைச்சது. ஐ வாஸ் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால இந்த பிசியை நம்ம வேமார்க்கில் தான் பில் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பெட்டர் ப்ரைஸ் கம்பேர்ட் டு அமேசான். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்போர்ட்டுன்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வாரண்ட்டி சப்போர்ட் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நம்ம பில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மேக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டும் நம்ம இப்போ பில் பண்ண பிசியோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனோட பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த Ryzen 5 5600G இது மேலே ஒரு கண்ணு. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாகவே இருக்கும். பட் வேமார்க்கோட கொட்டேஷனில் இருந்தது பார்த்திங்கன்னா Ryzen 5 5600GT. அது என்னடா ஜிக்கு பக்கத்தில் ஒரு டி பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோட ஒரு நியூ வெர்ஷன் தான் கைஸ். இந்த ஜிடி கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸர் போயிருக்கோம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் சேம் தான் கைஸ். அமேசான் வேமார்க் பில்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மதர் போர்டு. இந்த ஜிகாபைட்டோட மதர் போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 ரேம் ஸ்லாட் வருது, பில்டிங்காக ப்ளூடூத் அண்ட் வைஃபை வருது. ஸோ தேர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேம் உள்ள பார்க்கலாம். நம்ம அமேசான் பில்ட் அண்ட் வேமார்க் பில்ட் ரெண்டுமே சேம் தான். ரேம் பொறுத்த வரைக்கும் 2 8GB ஸ்டிக், மொத்தம் 16GB ஆஃப் ரேம் ஃபார் டுவல் சேனல் பர்ஃபார்மன்ஸ். ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் பொறுத்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். அதனால தான் நம்ம வந்துன்னா 2 8GB கார்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 64GB வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் 64GB ரேம் மிஸ் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவர் கில் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால தான் இப்போதைக்கு நம்ம 16GB ரேமோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். பட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படுச்சுன்னா திருப்பி ஒரு 8x2 வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மொத்தமாக 32GB ஆஃப் ரேமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கிக்கலாம் கைஸ். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான காம்போனன்ட். அமேசானில் பார்த்தீங்கன்னா நம்ம 250GB SSDயை சூஸ் பண்ணியிருந்தோம். வேமார்க்கில் 500GB NVMe SSD கொடுத்துருக்காங்க. இந்த NVMe SSD பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம டே டு டே டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி யாரும் ஹார்ட் டிஸ்க்லாம் வச்சு வந்து ப்ரைமரி இது பண்ணுறது இல்லை. ஒரு 250GBன்றது வந்து மினிமமாக நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஓஎஸ்லாம் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட கம்ப்யூட்டர்னா பூட் டைம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் பவர் சப்ளை SMBS ரெண்டு பில்டுமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சேம் 550W SMBS தான். இந்த கான்ஃபிகரேஷனுக்கு இந்த 550W SMBS வந்து போதுமான ஒரு விஷயம். அண்ட் கேபினெட், ஹைப்பர் கேமிங் கேபினெட் ஃப்ரம் வேமார்க். செம்ம லுக்கு உங்கள் பிசியை பாருங்கள், நல்ல ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் கொடுக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக என்ன இதோட காஸ்ட்டுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஸ்பெக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ இதோட காஸ்ட் எவ்வளோன்றது பார்க்கலாம். இந்த டோட்டல் காஸ்ட் இந்த பில்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,750 ரூபாய். பட் ஒரு விஷயம் என் மண்டக்குள்ளே திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கு கைஸ். லிட்டரலி 30,000 வச்சுக்கோங்க. இந்த 30,000க்கு இந்த பிசி ஒர்த்தா இல்லையா? வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. என்னோட வேர்டிட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டே டு யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது. வீடியோ எடிட்டிங் ப்ரீமியர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோலெஸ்ஸான எடிட்டிங்கிறது பண்ண முடியுது. டைம் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேகுமே இல்லை. இது வந்து நம்ம வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸில் ஒர்க் பண்ணாலும் எந்த ஒரு லேகுமே இல்லை. ரெண்டரும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஒரு 9 மினிட் ஃபுட்டேஜ், ஸோ லெஸ் தென் 4 to 3 minutes அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 முடிச்சிடுச்சு. ஸோ பேசிக் எஃபெக்ட் அண்ட் கலர் கிரேடிங் மட்டும் பண்ணி சொல்கிறேன். கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தா இன்னுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாகவே
இது வந்துருக்குன்றதுனா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஈவன் கேமிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. அசாசின்ஸ் கிரீட் 1 கேம் விளையாடி பார்த்தேன். அஃப்கோர்ஸ் பழைய கேம் தான். அம்மா லேப்டாப்பில் கூட இது நல்லாவே ரன் ஆகும். இந்த கேம் போட்டு ஏமாத்தாதரான்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு என் ஸ்டீமில் நான் இந்த கேம் மட்டும் தான் இருக்குது, அதனால இதை போட்டு காமிச்சேன். கைஸ், ஃபியூச்சர் அப்கிரேட் இப்போ இருக்கிற இந்த பிசி வந்துன்னா செமையாக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போதும். பட் நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்கிரேட் மட்டும் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்கிரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி நான் வாங்கினது ஒரு 2-3 வாட்டி வந்து கண்டினியூ நான் ப்ரீமியர் ப்ரோவில் போயிட்டு வெளியே வரது அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பிசி நான் பட்டு ஷெட் டவுன் ஆகுது. ஸோ யூபிஎஸ் இல்லாதனால இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பிசி பில் பண்ணுறோம். ஒரு 2000-3000 கொடுத்து ஒரு யூபிஎஸ் வாங்கி போகிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. பிசியில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டும் சேவ் பண்ணி ஆகணும்னா யூபிஎஸ் மஸ்ட். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய அப்கிரேட் என்னென்னா யூபிஎஸ் தான். அதனால தான் நானும் யூபிஎஸ் அப்கிரேட் பண்ணலான்ற ஒரு டிசிஷனில் இருக்கேன். யூபிஎஸ் வந்ததுக்கப்புறம் அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு பெரிய வீடியோலன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் திங், ஹார்ட் டிஸ்க் ஹேஸ் ஆல்ரெடி இல்லைனா 500 GB NVMe SSD இருக்குது. ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு 125 GB வந்து பார்த்தீங்கன்னா SSD SATA SSD போட்டு வச்சுருக்கேன். ஒன்லி ஃபார் ப்ரீமியர் ப்ரோவோட அந்த கேட்ச் ஃபைலாம் சேவ் பண்ணுறதுக்கோசம் தனியாக நான் போட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ட்ரைவ்ன்றது வேணும். நல்லா நம்ம வச்சுங்க. SSD சொல்ல ஹார்ட் ட்ரைவ் ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸ். ஒரு 1 TB அப்படின்னா பைசா இருக்க சொல்ல ஒரு 2 TB, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஹார்ட் ட்ரைவ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி போகிறதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வேமார்க்கில் கேட்டேன். அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணதுன்னா RTX 3050 ஒரு 16,500 அந்த ப்ரைஸுக்கு சொன்னாங்க. ஸோ 6 GB ஆஃப். பட் எனக்கு என்னென்னா அந்த கார்டு வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை. நான் என்ன கார்டு இப்போ பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா RTX 2060 தான். இது நியூவாக கிடைக்காது. ஸோ செகண்ட்ஸில் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். செகண்ட்ஸில் நான் இப்போ கரண்ட்லி அந்த ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்க சொல்ல எனக்கு ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஒரு 13,000 13,000 அந்த ரேஞ்சில் வந்து 12 GB கார்டு. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து அந்த ஒரு அப்டேட்டை கண்டிப்பாக பண்ணுறோம். ஏன்னா அது மட்டும் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு பக்காவான பிசி ஆகிடும். கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே விளையாடலாம். அதுக்கோசம் நான் சொல்கிறேன். இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியுமான்னு கண்டிப்பாக விளையாட முடியும். இவன் GTA கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ரேட்டில் நீங்கள் GTA 5 சொல்கிறேன். GTA 5 கூட நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரேம் ரேட்டில் விளையாடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா GTA 5 ஆல்சோ இப்போதைக்கு வந்து அது ஓல்டு கேம் தான். இந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Ryzen 5 5600 அந்த ப்ராசஸர் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு APU ப்ராசஸர். அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த பிசியில் நீங்கள் GTA 5 விளையாடலாம். ஸோ பேசிக்கான கேம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அண்ட் இப்போ என்னோடய ஃபைனல் கேள்வி, இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசுக்கு ஒர்த்தா இல்லையா, இதுதான். ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா வேமார்க்கை கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேமார்க் இஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேமார்க் மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு கடையிலையும் இன்னும் ஒரு 4-5 கடையில் கொட்டேஷன் கேட்டால் அது வந்து நான் பில் பண்ணது வேமார்க் தான். ஸோ வேமார்க்கை தாண்டி எனக்கு பிடிச்ச இன்னொரு கம்ப்யூட்டர் ஷாப்னா அஃப்கோர்ஸ் பயாஸ். ரெண்டுத்துலையுமே வேணால் கொட்டேஷன் அண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே ஈக்குவல் சேமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஐ வாஸ் சூஸ் வேமார்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. இந்த எனக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா கொடுக்குது. நான் விளையாடுறதுனா கொஞ்சம் இப்போ தான் வந்து கேம்ஸ் வந்து அந்தளவுக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கானலாம். ஸோ அந்த கேமில் ரன் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் பண்ண முடியுது. ஸோ ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ரைஸ். கண்டிப்பாக இந்த ஒரு 13K பட்ஜெட்டில் நீங்கள் வேமார்க்கில் இந்த பிசி பில் பண்ணிங்கன்னா அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்துங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிடுச்சு. நீங்கள் யாராவது பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வேமார்க் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிசியை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் ஏதாவது அடுத்த வீடியோ இதை பற்றி வேணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ guys.